Namaskara Mitrani. Welcome to Simple Sanskrit with Shubha. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே. என்னடா சமஸ்கிருதம் கத்துக்க கூப்பிட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கேனேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம நதி, ஆறு, தண்ணி இதுக்கெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். தமிழ்ல உயிருள்ளவைகளுக்கெல்லாம் ஆண் பால் பெண் பால் அப்படின்னும் உயிரற்றவைகளுக்கு அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை எந்த சப்தத்துல முடியுதோ அதை பொறுத்து தான் அது ஆண் பால்னா புல்லிங்கக அப்படின்னும் பெண் பால்னா ஸ்திரீலிங்கக அப்படின்னும் அக்ரிணை அப்படின்னா நபும்சகலிங்கக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நதி அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருத வார்த்தையும் நதி, சமஸ்கிருதத்திலையும் ஆறுக்கு பேரு நதி. அந்த நதிங்கிறது ஈகார ஸ்திரீலிங்க வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்திரீலிங்கம்னா பெண்பால் தானே, அதனால்தான் அந்த கவிஞர் நீயும் பெண் தானே அப்படின்னு எழுதியிருக்கார் போல. அதே மாதிரி நதியில ஓடுற தண்ணிக்கு சமஸ்கிருத வார்த்தை ஜலம். ஜலம். அந்த தண்ணிய வீட்டிலலாம் மண்பானையில பிடிச்சு வைப்போம். அந்த மண்பானைக்கு சமஸ்கிருத வார்த்தை கடஹ. கடஹ. அதனால்தான் அந்த மண்பானையில பண்ணின அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கட்டம் கட்டம்னு சொல்றோம். அதே மாதிரி தண்ணிய வாட்டர் பாட்டில்ல பிடிச்சு வைக்கிறோம் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டிலுக்கு பேரு ஜலகூபி. ஜலகூபி. என்ன இன்னைக்கு புதுசா வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாளைக்கும் இன்னும் புதிய வார்த்தைகளோட உங்களை சந்திக்கிறேன். தன்யவாதக.